தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன். வணக்கம் அரவிந்த். டெல்லி சென்ற செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் மற்றும் ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். அதிமுக வலிமை பெற இந்த சந்திப்பை நிகழ்த்தியதாக அவர் கூறியிருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? டெல்லியில என்ன நடந்தது இந்த சந்திப்பின் போது? டெல்லி சென்றிருந்த அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் செல்வதற்கு முன்பாகவே கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது தான் ஹரித்வார் செல்ல இருப்பதாகவும் அங்கு ராமர் கோவில் சென்று ராமரை தரிசிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை என நினைக்கிறேன். ஹரித்வாரில் இருப்பது சிவன் கோயில் மட்டுமே, அங்கு ராமர் கோயில் இல்லை. எனவே ஃபேக்ட் செக் செய்ய வேண்டும் என்றால் முதலில் அதிலிருந்து செய்ய வேண்டும். அவர் பாஜக தலைவர்களை சந்திக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் மாலை 8:30 மணி அளவில் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் இல்லத்துக்கு சென்று சுமார் 1 மணி நேரம் அவருடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனையின் போது நமக்கு கிடைத்த தகவலும் அதுதான். அதாவது அதிமுகவில் உள்ள அனைத்து அணிகளும், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைத்து அணிகளும் அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் அவரும் செங்கோட்டையனும் அமித்ஷாவிடம் வலியுறுத்தி இருந்ததாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவை பொறுத்தவரை பாஜகவுடன் நிலைப்பாடு அதுதான். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டும். எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளராக இருக்கலாம், ஆனால் அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டும், அதற்கு அவர் சம்மதிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடு. பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவின் அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும். அதன் மூலம் மட்டுமே திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க வேண்டும். அதிமுக சிதறி இருந்தால் திமுகவை எதிர்கொள்ள முடியாது என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு. அதனைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதனை ஏற்பதற்கு தயாராக இல்லை. எனவே திடீரென செங்கோட்டையன் இது போன்ற ஒரு கழக குரலோ ஒரு போர்க்குரலை அவர் எழுப்பி இருப்பது, அதனைத் தொடர்ந்து அவர் டெல்லி சென்றிருந்த போது அமித்ஷாவிடம் அவர் தான் ஏன் இந்த நிலைப்பாடை எடுத்தேன், ஏன் தன்னுடைய காரணம் என்ன என்பது தொடர்பாக விரிவாக ஆலோசித்திருப்பதாக தான் தெரிகிறது. பாஜகவை பொறுத்தவரையிலும் பாஜகவும் அதைத்தான் முன்னிறுத்துகிறார்கள். அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது பாஜகவின் நிலைப்பாடு என்பது. எனவே ஒருமித்த கருத்துடைய இந்த இருவரும் தான் நேற்றைய தினம் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் நாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். ஆனால் நமக்கு கிடைத்த தகவலைப்படி பாஜக தலைமையானது செங்கோட்டையனிடம் சற்று அமைதியாக, பொறுமையாக இருங்கள், இது தொடர்பாக நம் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்கலாம் என்பது தொடர்பான ஒரு கருத்தை பாஜக தலைமை தெரிவித்திருப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே டெல்லியிலிருந்து செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பதிலானது சற்று பொறுமையாக இருங்கள் என்பதுதான். ஆனால் தற்போது நம் முன் எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், அதிமுக தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன், அதாவது தற்போதைய தலைமை எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என அவருக்கு ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் பட்சத்தில் அதனை அவர் தமிழகத்தில் உள்ள அதிமுக தலைவர்களிடம்தான் முன்வைக்க வேண்டும். ஆனால் திடீரென டெல்லி செல்லும் முன்பாக நான் ராமர் கோயிலுக்கு செல்கிறேன் என அறிவித்துவிட்டு அங்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இதே விவகாரம் தொடர்பாக அவர் ஆலோசித்திருப்பது அதிமுகவுடைய தலைமை தமிழகத்தில் இருக்கிறதா இல்ல டெல்லியில் இருக்கிறதா என்ற கேள்வியை தான் நம் முன் எழுப்புகிறது. அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு பணியை பாஜக மேற்கொள்கிறது அப்படின்னா அதன் காரணமாகத்தான் இங்க நிறைய பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியிலிருந்து வெளியேறியது, டிடிவி தினகரன் வெளியேறியது, இப்ப அதிமுகவுக்குள்ள ஒரு உட்கட்சி குழப்பம் நிலவுகிறது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு செட்பேக் அப்படின்னு பிஜேபி அதை பார்க்காதா? பிஜேபி பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் இருக்கிறது. எனவே இந்த 6 மாத காலத்தை பயன்படுத்தி அனைத்து அணியும் ஒன்றாக இணைத்தால் மட்டுமே திமுகக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு கூட்டணி உருவாக்கினால் மட்டுமே திமுகக்கு எதிராக தேர்தலை சந்திக்க முடியும். ஆனால் தற்போது அதிமுக பிளவுபட்டு இருப்பது ஒரு பின்னடைவாகத்தான் பாஜக பார்க்கிறது. எனவேதான் அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டும். அதை பாஜக இணைக்க முடியாது. அதிமுகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இது போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய முடியும். எனவே அப்படி யாரேனும் ஒரு முயற்சி எடுத்தால் அதற்கு டெல்லியின் ஆதரவு இருக்கிறது என்பதை தான் நேற்றைய சந்திப்பின் மூலம் அமித்ஷா தெரிவித்திருப்பதாக தான், அதாவது பாஜக தேசிய தலைமை தெரிவித்திருப்பதாக தான் பார்க்க முடிகிறது. எனவே நீங்கள் கூறியது போல பாஜகவுக்கு தற்போது முன்னிருக்கக்கூடிய 2 கேள்விதான் இருக்கிறது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையில் மட்டுமே தேர்தலை சந்திப்பது, இந்த அணிகள் அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோரை இணைக்காமல் தனியாக சந்திப்பது, இது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்னது போல அனைவரையும் ஒன்றாக இணைத்து தேர்தலை சந்திப்பது. ஆனால் பாஜக தலைமையை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை சற்று சமாதானப்படுத்தி அனைவரும் ஒன்றாக இணைத்து தேர்தலை சந்தித்தால் இன்னமும் ஒரு பல வாய்ந்த கூட்டணியாக அது இருக்கும். எனவே அதற்கான ஆயத்த பணிகளைத்தான் பாஜக செய்து வருவதாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மாதிரியான ஒரு நெருக்கடியை தந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம்?
தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் நெருக்கடி கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தான் ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இது போன்ற எந்த கலக குரல் வந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் செங்கோட்டையனிடமிருந்து அனைத்து பதவிகளையும் பறித்திருக்கிறார். ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை பண்புகள் மீது தற்போது கேள்வி எழுகிறது. அதாவது செங்கோட்டையன் இது போன்ற ஒரு கலக குரலை எழுப்பி இருக்கிறார். கலக குரலை எழுப்பியவுடன் உடனடியாக அவருடைய கட்சி பதவிகளில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் உடனடியாக அவர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கிறார். ஆனால் ஜெயலலிதா இருந்திருந்தார் இது போல ஜெயலலிதாக்கு எதிராக, அதாவது ஜெயலலிதா தலைமைக்கு இது போல ஒரு விமர்சனத்தை முன்வைத்து ஒருவர் பேசியிருந்தால், இதே போல அவர் கட்சி பதவியிலிருந்து தூக்கப்பட்டிருந்தார், அவர் இது போல டெல்லி சென்று பாஜக தலைமையிடம் இது போன்ற ஒரு முறையீடு செய்திருக்க முடியுமா? இல்லை. எனவே தற்போது எடப்பாடி பழனிசாமி காலம் மாறியிருக்கிறது. இபிஎஸ் ஜெயலலிதா கிடையாது என்பதனை மக்கள் மட்டுமல்ல, அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்களே அந்த நிதர்சன உண்மையை இபிஎஸ் இடம் இது போன்ற காண்பித்து வருகிறார்கள் என்றுதான் என்னால் பார்க்க முடிகிறது. மிக்க நன்றி அரவிந்த் குணசேகரன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு